சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, ஐயா எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க, என் கணவன் என்ன மறந்துட்டான், ஐயா என் சகோதரி என்னை மறந்து விட்டாள், என் உற்றார் உறவினர்கள் என்னை மறந்து விட்டார்கள், என்னை நினைத்து பார்ப்பதற்கு கூட ஒருவரும் இல்லை, எனக்கு ஆறுதலான வார்த்தை சொல்வதற்கு ஒருவரும் இல்லை, பதிலாக என்னை அவமானப்படுத்துகிறார்கள், என்னுடைய இருதயம் நோகும்படியா என்னை வார்த்தையினால் என்னை பிழிந்து கசக்குகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அன்னாள் என்றது சகோதரி அவள் ஆலயத்தை தேடி போகிறாள். ஆலயத்தை தேடி போகிறாள். ஆலயத்திற்கு போனால் தான் என்னுடைய கண்ணீர் துடைக்கப்படும். அங்கே போனால் தான் என்னுடைய முகத்தின் கண்ணீரை கர்த்தர் துடைத்து என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற முடியும் அவரால் என்று சொல்லிவிட்டு அவர் ஆலயத்திற்கு நேராய் கடந்து போகிறாள். அங்கே போய் ஊழியக்காரனாக ஏலியை கூட அவள் பார்க்கவில்லை. அவள் அழுது புலம்பி ஜெபிக்கிறாள். என்ன ஜெபம் செய்கிறாள்? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே, உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரையானால் அவன் உயிரோடு இருக்கும் நாள் வரையிலும் அவருடைய தலையிலே சவரகங்கள் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? பொருத்தனை பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் அவர் எல்லா முகங்களின் கண்ணீரையும் துடைத்து தன்னுடைய ஜனத்தின் நிந்தையை பூமியிலே முற்றிலும் இராமல் அற்று போக பண்ணுகிற தேவன் எல்லா முகங்களின் கண்ணீரை துடைக்கிறார். நீ அழுவாய், உலகமோ சந்தோஷப்படும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்பொழுது? தேவ சமூகத்திற்கு வரும் பொழுது, ஆலயத்தில் வந்து நீ மண்டியிட்டு அழுது புலம்பி ஜெபிக்கும் பொழுது உன் இருதயத்தின் தாகத்தை அவர் அறிந்திருக்கிறார். உன் இருதயத்தில் இருக்கிற வியாகுலங்களை அவர் அறிந்திருக்கிறார்.